செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னதாக தற்போதைய நேரத்துக்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கரூர் துயரச் சம்பவத்தில் உயர்நீதிமன்ற வழிகாட்டுதல்படி முழு உண்மையும் வெளிக்கொண்டு வரப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உறுதி. ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டாமல் நீண்ட கால தீர்வை நோக்கி பயணிப்போம் என்றும் கருத்து. கரூர் துயர சம்பவத்தில் பெருந்தன்மையுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நடவடிக்கை எடுப்பதாக டிடிவி தினகரன் பாராட்டு. தார்மீக அடிப்படையில் விஜய் பொறுப்பேற்க வேண்டும் என்றும் வலியுறுத்தல். கரூரில் 41 பேர் உயிரிழப்பை வைத்து பதவி வெறியுடன் எடப்பாடி பழனிசாமி அரசியல் செய்வதாக டிடிவி தினகரன் குற்றச்சாட்டு. யாரையாவது நசுக்கி தமிழ்நாட்டில் கால் பதித்துவிட பாஜக துடிப்பதாக மாணிக்கம் தாக்கூர் விமர்சனம். தவேக தலைவர் விஜயின் பிரச்சார பேருந்தை பறிமுதல் செய்ய உயர்நீதிமன்றம் உத்தரவு. பேருந்தில் இருந்த சிசிடிவி கேமரா பதிவுகளை ஆய்வு செய்யவும் ஆணை. தமிழ்நாட்டை நாசப்படுத்தக்கூடிய கூட்டத்தை வேரோடு வீழ்த்துவோம். சுயமரியாதை இயக்க நூற்றாண்டு நிறைவு விழா மாநாட்டில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சூளுரை. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் உயர்வு. ஒரு சவரன் 87,600 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி விலை கிராமுக்கு 3 ரூபாய் உயர்ந்து புதிய உச்சம். 1 கிராம் வெள்ளி 165 ரூபாய்க்கு விற்பனை. கரூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி உள்பட தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் கொட்டி தீர்த்த மழை. ஓசூர் சுற்று வட்டாரத்தில் வெளுத்து வாங்கிய மழையால் வீடுகளுக்குள் புகுந்த மழைநீர். கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் உள்பட 12 மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். கும்பகோணம் கலைஞர் பல்கலைக்கழக சட்ட மசோதாவை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிய ஆளுநரின் நடவடிக்கைக்கு எதிர்ப்பு. உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு மனு தாக்கல். தலைமறைவாக உள்ள நாமக்கல் மாவட்ட தவேக செயலாளர் சதீஷ்குமாரை பிடிக்க 2 தனிப்படைகள் அமைப்பு. தனியார் மருத்துவமனை மீது தாக்குதல் நடத்திய புகாரில் முன்ஜாமீன் மறுக்கப்பட்ட நிலையில் நடவடிக்கை. கரூரில் விஜய் பேசிக் கொண்டு இருந்தபோதே தொண்டர்கள் மயங்கி விழுந்த புதிய வீடியோ. வாய் பேச முடியாத தவேக தொண்டர் சைகை மொழியில் விவரித்த காட்சி வெளியாகி அதிர்ச்சி. அவசியம் ஏற்பட்டால் விஜய் கைது செய்யப்படுவார் என திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் பேட்டி. அவசியமின்றி யாரையும் கைது செய்ய வேண்டியதில்லை என்றும் கருத்து. திருப்பத்தூரில் கனமழையால் ஆர்ப்பரித்து கொட்டும் ஜலகாம்பாறை அருவி. வெள்ளம் ஆர்ப்பரித்து கொட்டுவதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை.
இந்திய கடலோர காவல் படைக்கு அக்சர் என்ற புதிய கப்பல் அர்ப்பணிப்பு. கோவா ஷிப்யார்ட் லிமிடெட் நிறுவனம் தயாரிப்பில் 51 மீட்டர் நீளம் 320 டன் எடையுடன் கம்பீரம். புலிகள் காப்பகத்தில் சுற்றுலா பயணிகளுடன் சென்ற வனத்துறை வாகனத்தை ஆக்ரோஷமாக துரத்திய யானை. வாகனத்தை பின்னோக்கி இயக்கியதால் நல்வாய்ப்பாக உயிர் தப்பிய சுற்றுலா பயணிகள். இளைஞர் வளர்ச்சியை மையப்படுத்தி டெல்லியில் 62,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள திட்டங்களை தொடங்கி வைத்தார் பிரதமர் மோடி. PM சேது திட்டம் மூலம் 1000 அரசு ITIக்களை மேம்படுத்த திட்டம். கொல்லத்தில் உள்ள பிரம்மன் கோயிலில் ஓச்சீரா காளை கட்டு விழா கோலாகலம். செண்டை மேளங்கள் முழங்க ஊர்வலமாக வந்த 72 அடி உயரம் கொண்ட கால பைரவர் காளையின் உருவங்கள். ஆஸ்திரேலிய கிரிக்கெட் தொடருக்கான இந்திய கிரிக்கெட் அணி அறிவிப்பு. ஒருநாள் போட்டிக்கு முதல் முறையாக சுப்மன் கில் கேப்டன். மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி இன்னிங்ஸ் வெற்றி. இரண்டாவது இன்னிங்ஸில் 146 ரன்களில் சுருண்டது மேற்கிந்திய தீவுகள். கரூர் துயரச் சம்பவத்தில் உயர்நீதிமன்ற வழிகாட்டுதல்படி முழு உண்மையும் வெளிக்கொண்டு வரப்படும் என உறுதியளித்துள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டாமல் நீண்டகால தீர்வை நோக்கி பயணிப்போம் என்றும் தெரிவித்துள்ளார். கரூர் துயரச் சம்பவம் பற்றி உயர்நீதிமன்ற உத்தரவு குறித்து எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உயர்நீதிமன்றம் கூறியுள்ள கருத்துகள், வழிகாட்டுதல்கள் அனைத்தையும் தமிழ்நாடு அரசு மிக தீவிரமாக கவனத்தில் கொண்டு செயலாற்றி வருவதாக தெரிவித்துள்ளார். கரூர் துயரத்தால் அனைவருமே நெஞ்சம் கலங்கி போயிருப்பதாக தெரிவித்துள்ள முதலமைச்சர், உயர்நீதிமன்ற உத்தரவின் பேரில் அமைக்கப்பட்டுள்ள சிறப்பு புலனாய்வு குழு தனது விசாரணையை தொடங்கும் என்றும் தெரிவித்துள்ளார். சிறப்பு புலனாய்வு குழு மூலம் முழு உண்மையும் வெளிக்கொண்டு வருவோம் என்று மாநிலத்தின் முதலமைச்சராக உறுதியளிப்பதாகவும் அனைத்து மட்டங்களிலும் பொறுப்பு உறுதி செய்யப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். பலவற்றிலும் இந்தியாவுக்கே முன்னோடியான தமிழ்நாடு கூட்ட நெரிசல் விபத்துகளை தவிர்ப்பதிலும் நாட்டுக்கு வழிகாட்டும் என்றும் கூறியுள்ளார். துறைசார் வல்லுநர்கள், அரசியல் கட்சியினர், செயற்பாட்டாளர்கள், பொதுமக்கள் என அனைவருடனும் கலந்தாலோசித்து முழுமையான நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளை வடிவமைப்போம் என்றும் அது தமிழ்நாட்டுக்கு மட்டுமின்றி ஒட்டுமொத்த இந்தியாவும் பின்பற்றும் மாடலாக அமையும் என்றும் தெரிவித்துள்ளார். அரசியல் நோக்கோடு ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டாமல் நீண்டகால தீர்வை நோக்கி பயணிப்போம் என்றும் முதலமைச்சர் அழைப்பு விடுத்துள்ளார். அனைவரது யோசனைகள், ஆலோசனைகளை வரவேற்பதாக தெரிவித்துள்ள முதலமைச்சர், இப்படி ஒரு பெருந்துயரம் தமிழ்நாட்டில் மட்டுமின்றி இந்தியாவில் எங்குமே இனி நிகழாமல் தடுக்க ஒன்றிணைவோம் என அழைப்பு விடுத்துள்ளார். கரூர் நெரிசலில் 41 பேர் பலியான பெருந்துயரம் தொடர்பாக தவேக தலைவர் விஜய்க்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள சென்னை உயர்நீதிமன்றம் அவரது பிரச்சார பேருந்தை பறிமுதல் செய்ய உத்தரவிட்டுள்ளது. கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தை குறிப்பிட்டு அரசியல் கட்சிகளின் ரோட் ஷோக்களுக்கு வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்க உத்தரவிடக் கோரிய மனு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி செந்தில்குமார் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது துயர சம்பவம் நடந்த இடத்துக்கு முதலமைச்சர், எதிர்க்கட்சித் தலைவர் உள்ளிட்ட முக்கிய கட்சிகளின் தலைவர்கள் விரைந்து சென்ற நிலையில் சம்பவத்துக்கு காரணமான விஜய் உள்ளிட்ட தவேக நிர்வாகிகள் அந்த இடத்திலிருந்து ஓடிவிட்டதாகவும் இதை தன்னால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை என்றும் நீதிபதி கண்டனம் தெரிவித்தார். கரூரில் நடந்தது மனிதர்களால் நிகழ்த்தப்பட்ட பேரழிவு என்று
நாடிய நீதிபதி பெண்கள் குழந்தைகள் பலியான நிலையில் கட்சியினரை பொறுப்பற்ற முறையில் கைவிட்டுவிட்டு தப்பி ஓடிய தாவேக தலைவர் விஜய் உள்ளிட்ட நிர்வாகிகளுக்கு தலைமை பண்பு இல்லை எனவும் கண்டனம் தெரிவித்தார். நெரிசலில் 41 பேர் பலியானது தொடர்பாக 2 பேர் மட்டுமே கைது செய்யப்பட்டதை சுட்டிக்காட்டிய நீதிபதி விஜயின் பிரச்சார பேருந்து மீது இருசக்கர வாகனங்கள் மோதி விபத்து ஏற்பட்டது தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்படாதது ஏன் என்றும் வினவினார். இதையடுத்து கரூர் துயரச் சம்பவம் குறித்து விசாரிக்க வடக்கு மண்டல ஐஜி அஸ்ரா கர்க் தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்து நீதிபதி உத்தரவிட்டார். நாமக்கல் மாவட்ட எஸ்பி விமலா, சிஎஸ்சிஐடி எஸ்பி ஷியாமலா தேவி ஆகியோரும் சிறப்பு புலனாய்வு குழுவில் இடம்பெற்றுள்ளனர். தாவேக தலைவர் விஜயின் பிரச்சார வாகனத்தை பறிமுதல் செய்யவும் அந்த பேருந்தின் உள்ளே மற்றும் வெளியே பதிவான சிசிடிவி பதிவுகளை கைப்பற்றி ஆய்வு செய்யவும் நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். கரூர் நெரிசலுக்கான காரணங்கள் குறித்து ஏற்கனவே விசாரித்து வரும் அருணா ஜெகதீசன் ஆணையம் இதுபோன்ற சம்பவங்களை தவிர்ப்பதற்கான பரிந்துரைகளை அரசுக்கு அளிக்கும். அதே நேரத்தில் விபத்துக்கு யார் காரணம் என்பது குறித்த விரிவான விசாரணையை ஐஜி அஸ்ரா கர்க் தலைமையிலான சிறப்பு புலனாய்வு குழு மேற்கொள்ள உள்ளது. கரூர் துயர சம்பவத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பொறுப்புடன் கையாண்டு வருவதாக அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பாராட்டு தெரிவித்துள்ளார். தஞ்சாவூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த விபத்திற்கு தாவேக தலைவர் விஜய் தார்மீக பொறுப்பேற்றிருக்க வேண்டும் என கூறினார். முதலமைச்சர் பொறுப்பாக தான் போன சனிக்கிழமை அவர் செயல்பட்டு வருவதாக தான் தமிழ்நாடு அரசாங்கமாக இருக்கட்டும், காவல்துறை சரியாகத்தான் செயல்பட்டு வருவதாகத்தான் நான் நினைக்கிறேன். முதலமைச்சருக்கு ஒன்றும் யாரையும் கைது செய்துவிட வேண்டும் என்கிற நோக்கம் இருப்பதாக டே ஒன்லேருந்து தெரியுது. அன்னைக்குமே நீங்க ஊடகத்தை சேர்ந்த நண்பர்கள்லாம் கேட்டப்போ கூட நாங்கள் அந்த ஆணையத்தோடைய அறிக்கை வந்த பிறகுதான் நாங்கள் மற்ற இதெல்லாம் முடிவெடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. நான் நினைக்கிறேன் திரு விஜய் அவர்கள் இதுக்கு தார்மீக பொறுப்பேற்றிருந்தார். நேற்று நீதிமன்றம் கூட அவர் மீது அவ்வளவு கண்டனங்கள் தெரிவிச்சிருக்காரு. தார்மீக பொறுப்பேற்றிருந்தா ஒருவேளை அது பழி நம்ம மீது வந்து விடுமோன்னு அவருடைய ஆலோசகர்களோ இல்ல வழக்கறிஞர்களோ சொன்னதுனால அவர் அப்படி பேசியிருப்பாரோ அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். இது யாரையும் நான் சப்போர்ட் பண்ணி சொல்லல. அது தார்மீக பொறுப்பு தாவேகாவுக்கு தான் இருக்கு. வழக்கம் போல அண்ணன் பழனிசாமி அந்த பதவி வெறியில, பதவி ஆசையெல்லாம் தாண்டி பதவி வெறியில அவர் பேசுவதும், அவர் என்னமோ ஆட்சியாளர்கள் தான் இதற்கு காரணம், ஆளுங்கட்சி தான் காரணம், இதுல சதி இருப்பது போல அவர் எடுத்துக்கொண்டு ஆடு நினைவுன்னு ஓனாய் அழுகிறது போல தாவேகாவிற்காக அவர் வக்கீலை போல வாதப்பட்டு இருக்காரு. அவர் வழக்கம் போல அவருடைய நடவடிக்கை அநாகரிகமாக இருக்கிறது. கூட்டணி கணக்குகளை பேசி, இது கூட்டணி பேசுகிற நேரமா? திரு விஜய் அவர்கள் கூட்டணி பற்றி பேசக்கூடிய மனநிலையில் இருப்பாரா? பாரதிய ஜனதா கட்சி சார்பாக ஒரு குழு வந்ததுதான் உண்மையிலேயே பழனிசாமிக்கு இணையாக பாஜகவும் அரசியல் செய்வது உண்மையிலேயே வருத்தம் அளிக்கிறது. தூத்துக்குடி சம்பவத்தப்ப இந்த மாதிரி எந்த குழுவும் அல்ல. கரூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி உட்பட தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் கனமழை கொட்டி தீர்த்தது. கரூர் மாவட்டம் குளித்தலை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று இரவு முதல் காலை வரை பலத்த மழை பெய்தது. இதனால் சாலைகளில் வெள்ள நீர் பெருக்கெடுத்தது மட்டுமல்லாமல் தாழ்வான பகுதிகளில் மழை நீர் தேங்கியது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூர் சுற்றுவட்டாரத்தில் பெய்த மழையால் திப்பாலம் என்னும் கிராமத்துக்கு செல்லும் சாலையில் உள்ள தரைப்பாலம் நீரில் மூழ்கியதால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. இதனால் மக்கள் 5 கிலோமீட்டர் சுற்றி தங்கள் கிராமத்துக்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. இதனிடையே ஹொசூர் ஆர்ஆர் கார்டன் பகுதியில் குடியிருப்புகளில் தண்ணீர் புகுந்ததால் அப்பகுதி வாசிகள் சிரமத்திற்கு உள்ளாகினர். அதிகமா மழை பெஞ்சிச்சுன்னா இங்க ஃபுல்லா ரோடு ஃபுல்லா தண்ணி வந்துடும். பின்னாடி இருக்க அந்த ஏரி உடஞ்சிச்சுன்னா வீட்டுக்குள்ள ஃபுல்லா தண்ணி வந்துடும். நேற்று பெஞ்ச மழையில நைட் 2 மணில இருந்தே ஃபுல்லா தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. அங்க ஏரி கிட்ட உடஞ்சதுனால இங்க வால்கால் ஃபுல்லா தண்ணி வந்துருச்சு. வீட்டுக்குள்ள தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் பின்னாடி இருக்கிற 2-3 வீடு ஃபுல்லா தண்ணி உள்ள வந்துருச்சு. இதேபோல் ஹொசூரில் தொடர் மழையால் வீட்டின் சுவர் இடிந்து விழுந்து கல்லூரி மாணவனுக்கு இடுப்பு பகுதி எலும்பு முறிந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். திருப்பத்தூரில் கனமழை காரணமாக
சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 400 ரூபாய் உயர்ந்துள்ளது. அக்டோபர் 1ஆம் தேதி முதல் தொடர்ந்து 3 நாட்களாக காலையும் மாலையும் தங்கம் விலை மாற்றம் செய்யப்பட்டது. நேற்று காலை ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 880 ரூபாய் சரிந்த நிலையில் மாலையே 480 ரூபாய் உயர்ந்ததால் ஒரு சவரன் விலை 87,200 ரூபாயாக அதிகரித்தது. இந்நிலையில் இன்று காலை ஆபரண தங்கம் விலை கிராமுக்கு 50 ரூபாயும் சவரனுக்கு 400 ரூபாயும் அதிகரித்துள்ளது. சந்தைகளில் ஒரு கிராம் தங்கம் 10,950 ரூபாய்க்கும் சவரன் 87,600 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. வெள்ளையின் விலை கிராமுக்கு 3 ரூபாய் உயர்ந்து ஒரு கிராம் 165 ரூபாய் என்ற புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. கும்பகோணத்தில் கலைஞர் பல்கலைக்கழகம் அமைப்பதற்கான சட்ட மசோதாவை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைத்த ஆளுநர் RN ரவியின் நடவடிக்கைக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு வழக்கு தொடுத்துள்ளது. கலைஞர் பெயரில் கும்பகோணத்தில் பல்கலைக்கழகம் அமைப்பதற்கும் அதன் வேந்தராக முதலமைச்சர் செயல்படும் வகையில் கடந்த ஏப்ரல் 24ஆம் தேதி சட்டப்பேரவையில் மசோதா தாக்கல் செய்யப்பட்டது. இதற்கு ஒப்புதல் அளிக்காமல் மசோதாவை கிடப்பில் போட்டு வந்த ஆளுநர் RN ரவி குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைத்துள்ளார். ஆளுநரின் இந்த நடவடிக்கைக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு சார்பில் வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளது. இந்த விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் தலையிட்டு உரிய உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் என மனுவில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இந்திய தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கும் பீகார் இறுதி வாக்காளர் பட்டியலிலும் முறைகேடுகள் உள்ளதாக காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் வெளியிட்டுள்ள தனது எக்ஸ் தள பதிவில் பாஜகவின் பி டீமாக தேர்தல் ஆணையம் செயல்படுவதாக மீண்டும் விமர்சனம் செய்துள்ளார். பீகாரில் மேற்கொள்ளப்பட்ட சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தத்தின் வரைவு பட்டியலில் 65 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருந்தனர். இதற்கு கடும் எதிர்ப்புகள் எழுந்த நிலையில் 4 நாட்களுக்கு முன்பு வெளியிடப்பட்ட இறுதி வாக்காளர் பட்டியலில் மேலும் 3,66,000 பேரின் பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளன. மொத்தத்தில் 68,05,000 வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டு புதிதாக 21,53,000 பேரின் பெயர்கள் சேர்க்கப்பட்டுள்ளன. அதன்படி 47 லட்சம் வாக்காளர்களின் பெயர்கள் நிரந்தரமாக நீக்கப்பட்டுவிட்டன. இதனை விமர்சனம் செய்துள்ள ஜெய்ராம் ரமேஷ், ஒரே வீட்டில் 247 வாக்காளர்கள் வந்தது எப்படி என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார். தேர்தல் ஆணையத்தின் ஒரே நோக்கம் பாஜகவுக்கு ஆதாயத்தை வழங்குவதுதான் என்றும் அவர் சாடியுள்ளார். தலைமறைவாக உள்ள நாமக்கல் மாவட்ட தாவேக செயலாளர் சதீஷ்குமாரை பிடிக்க 2 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளன. நாமக்கல்லில் தாவேக தலைவர் விஜய் கடந்த 27ஆம் தேதி பிரச்சாரத்தில் ஈடுபட்ட போது தனியார் மருத்துவமனை மீது தாக்குதல் நடத்தியதாக மாவட்ட செயலாளர் சதீஷ்குமார் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கில் அவர் முன்ஜாமீன் கேட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். வழக்கை விசாரித்த நீதிபதி செந்தில்குமார் தாவேக மாவட்ட செயலாளர் சதீஷ்குமாரின் முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். இதனையடுத்து காவல் ஆய்வாளர் கபிலன் தலைமை 2 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தலைமறைவாக உள்ள சதீஷ்குமாரை கைது செய்ய தேடி வருகின்றனர். கரூர் துயரம் குறித்து கூட்டத்தில் பங்கேற்ற வாய் பேச முடியாத இளைஞர் சைகை மொழியில் விவரித்த காட்சி கண்கலங்க வைத்துள்ளது. கரூர் பிரச்சார கூட்ட நெரிசலில் சிக்கி குழந்தைகள், பெண்கள் உட்பட 41 பேர் பரிதாபமாக பலியாகினர். இந்த பெருந்துயரம் தொடர்பாக தினம்தோறும் புது காட்சிகள் வெளியாகி மனதை உலுக்குகின்றது. அதன் ஒரு பகுதியாக விஜய் பேசிக் கொண்டிருந்த போதே கூட்டத்தில் பலர் மயங்கி விழுந்ததை அங்கிருந்த வாய் பேச முடியாத இளைஞர் ஒருவர் சைகை மொழியில் விவரிக்கும் காட்சி வெளியாகியுள்ளது. கரூர் மாவட்டத்தில் ஒரு மந்திரி இருந்தாருல, இப்ப ஒரு மந்திரி இல்ல, ஆனாலும் மந்திரி மாதிரி சொல்லிதான் தெரியுமா என்ன? பதற்றத்துடன் கண்முன் நிகழ்ந்த துயரத்தை இளைஞர் விவரித்த காட்சி காண்போரை கண்கலங்க வைத்துள்ளது. தஞ்சை மாவட்டத்தில் குறுவை நெல் அறுவடை பணிகள் தீவிரமடைந்துள்ள நிலையில் நெல் கொள்முதல் செய்வதில் தாமதம் ஏற்படுவதாக புகார் எழுந்துள்ளது. குறிப்பாக ஒரத்தநாடு நெல் கொள்முதல் நிலையத்தை ஒட்டிய சாலையில் சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவுக்கு நெல் கொட்டி வைத்து விவசாயிகள் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டது. எல்லா சென்டர்லையும் இப்போ இந்த ஒரத்தநாடை மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டர் அளவுக்கு நெல் கொட்டி கிடக்கு. அதே மாதிரி சென்டர்லையும் நிறைய 5000 மூட்டைக்கு மேலே தேங்கியிருக்கு. அதே உடனே எடுக்கிற நெல்லை உடனே அப்புறப்படுத்தணும். இந்த மொபைல் மூலமாக நெல் எடுக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். அறுவடை செஞ்சு 10 நாளாக நெல் தேங்கி கிடக்கு. ஒவ்வொரு சென்டரிலும் ஆயிரக்கணக்கான மூட்டைகள் தேங்கி கிடக்குது. கேட்டால் ஏன் கொள்முதல் பண்ணலை அப்படின்னா லாரி இல்லை,
ஒட்டுமொத்தமாக சாக்கே இல்லை. இவங்க டெண்டரே விடாமல் இருந்திருக்காங்க இதுவரை சாக்குக்கு சணலுக்கும். இதனால ஒட்டுமொத்த விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கோம். இப்போ மழை பெஞ்சிருச்சு, எங்களால் அந்த நெல்லை காய வைக்க முடியல. ஈரப்பதம் 22% எடுக்கச்சியில் பல காலமாக சொல்லிட்டு இருக்கு, கேட்கல. ஒன்றிய அரசு இதுக்கான நடவடிக்கை எடுக்கல. இனி வருங்காலங்களில் இது எல்லாமே நீடிக்க கூடாது. இது தொடர்ந்து நீடிச்சா ஒட்டுமொத்த விவசாயிகள் இங்கே போராடக்கூடிய சூழல் உருவாகுது. ஒரத்தநாடு சுற்று வட்டாரத்தில் ஒரே சமயத்தில் ஏராளமானோர் அறுவடை செய்ததும் தாமதத்துக்கு காரணம் என கூறப்படுகிறது. மதுரை அண்ணா நகரில் பழைய கட்டிடம் ஒன்று திடீரென இடிந்து விழுந்ததில் இடிபாடுகளில் சிக்கி மூதாட்டி ஒருவர் உயிரிழந்தார். மேலும் இந்த விபத்தில் காயமடைந்த 2 குழந்தைகள் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அண்ணா நகர் சினிபிரியா தியேட்டர் எதிரே உள்ள பகுதியில் பழைய கட்டிடம் திடீரென இடிந்து விழுந்தது. விபத்து குறித்து தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு துறையினரும் போலீசாரும் மீட்பு பணியில் ஈடுபட்டனர். விபத்தில் மூதாட்டி உயிரிழந்த நிலையில் காயங்களுடன் இடிபாடுகளில் சிக்கியிருந்த 2 குழந்தைகளை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஜேசிபி இயந்திரம் மூலம் இடிந்து விழுந்த வீட்டை அகற்றும் பணி நடந்தது. கரூர் சம்பவத்தை அடுத்து சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவின் அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமி மேற்கொள்ளவிருந்த ரோட் ஷோவிற்கு காவல்துறை அனுமதி மறுத்துள்ளது. தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வரும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நாளை திருச்செங்கோடு, குமாரபாளையம் சட்டமன்ற தொகுதிகளிலும், நாளை மறுநாள் நாமக்கல் மற்றும் பரமத்திவேலூர் தொகுதிகளிலும் பரப்புரை மேற்கொள்ள திட்டமிட்டிருந்தார். இந்நிலையில் கரூர் வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்கும் வரை ரோட் ஷோக்களுக்கு அனுமதி அளிக்க வேண்டாம் என உத்தரவிட்டது. எடப்பாடி பழனிசாமி பரப்புரைக்காக அதிமுகவினர் தேர்வு செய்துள்ள இடங்கள் மாநில நெடுஞ்சாலையாக உள்ளதால் உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி அனுமதி அளிக்க முடியாது என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இதையடுத்து எடப்பாடி பழனிசாமியின் பரப்புரைக்காக தனியார் இடத்தை தேர்வு செய்ய அதிமுகவினர் திட்டமிட்டுள்ளனர். அதிமுக எம்எல்ஏ பொள்ளாச்சி ஜெயராமனின் மகனுக்கு எதிரான விபத்து வழக்கை மீண்டும் விசாரிக்க கோரியது தொடர்பாக காவல்துறை பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டம் பெருமாநல்லூர் அருகே கடந்த 2016 அக்டோபரில் பொள்ளாச்சி ஜெயராமனின் மகன் பிரவீன் ஓட்டிச் சென்ற காரால் விபத்து நேரிட்டது. 2 கார்கள் மோதிக்கொண்ட விபத்தில் வீர சுரேகா என்ற பெண் உயிரிழந்தார். இந்த வழக்கை விசாரித்த அவிநாசி நீதிமன்றம் பிரவீனுக்கு ஓராண்டு சிறை தண்டனை விதித்தது. அந்த தீர்ப்புக்கு எதிரான மேல்முறையீட்டு வழக்கு திருப்பூர் அமர்வு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது. இந்த நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ள பெங்களூரு புகழேந்தி அரசியல் பின்புலம் காரணமாக பிரவீனுக்கு எதிரான வழக்கை போலீசார் முறையாக விசாரிக்கவில்லை என குற்றம் சாட்டியுள்ளார். அந்த காரில் கல்லூரி மாணவிகள் பயணித்தது ஏன் என்பது விசாரிக்கப்படவில்லை என குறிப்பிட்டுள்ள புகழேந்தி மறு விசாரணை கோரிய மனுவை பெருமாநல்லூர் போலீசார் நிராகரித்து விட்டதாகவும் தெரிவித்திருந்தார். இந்த மனுவை விசாரணைக்கு ஏற்ற நீதிபதி என் செந்தில்குமார் 4 வாரங்களில் பதிலளிக்க போலீசாருக்கு உத்தரவிட்டுள்ளார். புரட்டாசி மாதம் 3ஆம் சனிக்கிழமை என்பதால் திருப்பதியில் 18 மணி நேரத்திற்கும் மேலாக காத்திருந்து பக்தர்கள் ஏழுமலையானை வழிபட்டனர். வைகுண்டம் கியூ காம்ப்ளெக்ஸில் உள்ள 31 அறைகளும் நிரம்பி வெளியே சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவுக்கு பக்தர்கள் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டது. முன்னதாக திருப்பதியில் விடிய விடிய கொட்டிய மழையால் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியது. மலைப்பாதை படிக்கட்டுகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டியதால் பக்தர்கள் சிரமத்திற்கு ஆளாகினர். திருப்பதி நகரிலும் பல இடங்களில் கால்வாய்களில் அடைப்பு ஏற்பட்டதால் மழைநீருடன் கழிவுநீர் கலந்து சாலைகளில் தேங்கியது. கரூர் துயர சம்பவத்தில் அதிமுகவும் பாஜகவும் அரசியல் செய்வதாக டிடிவி தினகரன் குற்றம் சாட்டியுள்ள நிலையில் விஜய் மீது எந்த தவறும் இல்லை என ஹெச் ராஜா கூறியுள்ளார். நட்பு பாராட்டி கழுத்தறுப்பது பாஜகவின் சித்தாந்தம் என மாணிக்கம் தாகூரும், விஜயின் வீடியோ அரசியல் நல்லதல்ல என கிருஷ்ணசாமியும் விமர்சித்துள்ளனர். சார், இப்போ கரூர் விவகாரம் தொடர்பாக முழு உண்மையும் வெளிக்கொண்டு வருவோம்னு சொல்லிட்டு தமிழக முதல்வர் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்காங்க. ஆமாம், உண்மைதான். முதலமைச்சர் பொறுப்பாக தான் போன சனிக்கிழமை அவர் செயல்பட்டு வருவதாக தான் தமிழ்நாடு அரசாங்கமாக இருக்கட்டும், காவல்துறை சரியாகத்தான் செயல்பட்டு வருவதாகத்தான் நான் நினைக்கிறேன். முதலமைச்சருக்கு ஒன்றும் யாரையும் கைது செய்துவிட வேண்டும் என்கிற நோக்கம் இருப்பதாக டே ஒன்லேருந்து தெரியுது.
ஆணையத்தோடைய அறிக்கை வந்த பிறகுதான் நாங்கள் மற்ற இதெல்லாம் முடிவெடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. இது ஏதோ நான் அரசாங்கத்துக்கு ஆதரவாக பேசுறேன்னு இல்லை, நடக்கிறதா நான் உங்களுக்கு தெரியும். நியூட்ரலாக நம்ம பார்க்குறப்ப, ஒரு குடிமகனாக பார்க்குறப்ப எல்லாம் சரியாக தான் நடக்குது. ஆனால் வழக்கம் போல அண்ணன் பழனிசாமி அந்த ருசி கண்ட பூனை மாதிரி எப்படியாவது பதவிக்கு வந்து விட வேண்டும், அதிகாரத்தை கைப்பற்றி விட வேண்டும். அவர் பேசுவதும் ஆடு நினைவுன்னு ஓனாய் அழுகிறது போல தாவகைக்காவிற்காக அவர் வக்கீலை போல வாதப்பட்டு இருக்காரு. வீடு பத்திக்கிட்டே இருக்கிறப்ப சுருட்டுக்கு நெருப்பு கேட்ட மாதிரி கூட்டணி கணக்குகளை பேசி, இது கூட்டணி பேசுகிற நேரமா? பாரதிய ஜனதா கட்சி சார்பாக ஒரு குழு வந்ததுதான் உண்மையிலேயே பழனிசாமிக்கு இணையாக பாஜகவும் அரசியல் செய்வது உண்மையிலேயே வருத்தம் அளிக்கிறது. இந்த ஹோல் இஷ்யூவில் விஜய் என்ன தப்பு பண்ணார்? நான் வந்து அவர் 1 மணி நேரம் லேட்டாக வந்தாருங்கிறீங்களே, 1 மணி இருக்கட்டும், அது ஒரு குற்றம்னு சொல்ல முடியுமா? வர்ற வழியில் வந்து கூட்டம் இருந்திருக்கலாம், அவர் பார்த்து வந்திருக்கலாம், அதனால் தாமதமாக இருக்கலாம். அது வந்து கிரிமினாலிட்டி இல்லை. பாஜகவை பொறுத்த மட்டும் இப்படியெல்லாம் குட்டையை குழப்ப வேண்டும் என்பதோ அதற்கான முயற்சியை மேற்கொள்வார்கள். தமிழகத்திலே பாஜக யாரையாவது அழித்து தமிழகத்திலே உள்ளே நுழைய வேண்டும் என்று பாஜக பல ஆண்டுகளாக முயற்சிக்கிறது. பாஜக RSS சித்தாந்தமே மற்ற கட்சிகளை, அதுவும் தோழமை அடிப்படையிலே தோழமை வைத்து கழுத்தறுப்பது தான் பாஜகவுடைய சித்தாந்தம். ஆனால் இதை பொறுத்த மட்டும் இந்த தாவேகா தான் அதை புரிந்து கொள்ள வேண்டியது. பாஜக எந்த காரணத்திற்காக அவர்கள் உங்களை ஆதரிக்கிறார்கள் என்பதை பற்றி. ஆனால் ஏறக்குறைய 7 நாள் ஆகிவிட்டது. ஆனால் அவர் அரசியல் கட்சி நடத்தக்கூடியவர், அது 2026 சட்டமன்ற தேர்தலில் ஃபேஸ் பண்ணக்கூடியவர், தொடர்ந்து வந்து வீடியோ மூலமாகவே கருத்தை சொல்லிக் கொண்டிருப்பது சரியாக இருக்காது. களத்துக்கு வீட்டினுடைய கதவுகளை திறந்து கொண்டு வெளியே வந்து பேசிட்டோம். ஆச்சா, நான் எந்த விதத்திலையும் காரணம் இல்லை அப்படிங்கிற சொல்லணும். நான் எந்த விதத்திலையும் அப்படி ஒரு வேளை எனக்கு கண்டுபிடித்தால் சட்டம் என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அது ஃபேஸ் பண்ணணும். அப்படி சட்டம் வந்து யாரும் தடுக்க முடியுமா? வெளியே வந்து அதை சொல்லணும். வீடியோக்களால் வந்து எந்த தலைவரும் வந்து மக்களை வந்து தொடர்பு கொள்வது அது அவருக்கே நல்லது கிடையாது. தாவேக தலைவர் விஜயை கைது செய்ய வேண்டிய நிலை வந்தால் கண்டிப்பாக கைது செய்யப்படுவார் என திமுக பொதுச் செயலாளரும் அமைச்சருமான துரைமுருகன் தெரிவித்துள்ளார். வேலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அவசியமின்றி யாரையும் கைது செய்ய வேண்டியதில்லை என்றும் கூறினார். அவர் ஏன் போல அப்படின்னா, அன்றைக்கு சூழ்நிலை வேற இருந்தது, போயிருக்க மாட்டார். இன்னைக்கு சூழ்நிலை 42 பேர் என்பது மிக சாதாரணமானது அல்ல, மிகப்பெரிய பிரச்சனை. உலகமே இதை பற்றி இன்னைக்கு வடிச்சு பேசுறாங்க. எந்த பத்திரிக்கை பார்த்தாலும் அதுதான் இருக்குது, எந்த நியூஸை பார்த்தாலும் அதுதான் இருக்கு. ஆக இவ்வளோ பெரிய பிரளயத்தை ஏற்பட்டிருக்குது. உடனே நைட்டே போயிட்டு வந்தேன், அவ்வளோதான். என்ன வேணா கைது பண்ணுங்க, ஆனா எங்க கட்சிக்காரங்களை எதுவும் தொடக்கூடாது, எதுவும் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு விஜய். அது வந்து டைரக்டா சேலஞ்ச் பண்ற மாதிரி இருக்கா? அது எந்த மாதிரியான உங்களோட பார்வையில? அவருடைய ஒரு தலைவர் அவர் சொல்றாங்க, அவர் தக்கப்படி அந்த கட்சிக்கு என்ன பேசணும் அதை பேசுறார். அரெஸ்ட் பண்ணணும்னு நிலை வந்தா அரெஸ்ட் பண்ணுவாங்க, தேவையில்லைன்னா அனாவசியமா நாங்கள் யாரையும் அப்படி அரெஸ்ட் பண்றது செய்ய மாட்டோம். H1B விசாவுக்கான கட்டணத்தை $1,00,000 உயர்த்திய அமெரிக்க அதிபர் டிரம்பின் உத்தரவை ரத்து செய்ய கோரி அந்நாட்டு நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் தங்கி பணியாற்றுவதற்கான H1B விசா பெற்று இந்தியா, சீனா, தென்கொரியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த 13 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஊழியர்கள் அமெரிக்காவில் உள்ள நிறுவனங்களில் பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் இந்த விசாவை பெறுவதற்கான கட்டணத்தை $1,32,000 இருந்து $88 லட்சம் ரூபாயாக உயர்த்தி அண்மையில் ட்ரம்ப் உத்தரவிட்டார். இது இந்தியா உட்பட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த ஊழியர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. இந்நிலையில் இந்த கட்டண உயர்வுக்கு தடை விதிக்குமாறு சான் பிரான்சிஸ்கோ மாவட்ட நீதிமன்றத்தில் சுகாதார நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள் உள்ளிட்ட பல்வேறு நிறுவனங்களைச் சேர்ந்த தொழிற்சங்கங்கள் சார்பில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. தொழிற்சங்கங்கள் தாக்கல் செய்த மனுவில் அமெரிக்காவில் உள்ள நிறுவனங்களில் பணியாற்ற உலகம் முழுவதும் உள்ள திறன் வாய்ந்தவர்களுக்கு வாய்ப்பளிக்கும் வகையிலும் அவர்களின் திறமைகளை பயன்படுத்திக் கொள்ளும் வகையிலும் H1B விசா வழங்கும் நடைமுறை நாடாளுமன்றத்தால் கொண்டுவரப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை ரத்து செய்யவோ மாற்றம் செய்யவோ ட்ரம்புக்கு அதிகாரம் இல்லை என்று மனுவில் கூறப்பட்டுள்ளது. ட்ரம்பின் நடவடிக்கை அமெரிக்காவை நம்பியிருக்கும் வெளிநாட்டு ஊழியர்களுக்கும் அவர்களை நம்பியிருக்கும் அமெரிக்க நிறுவனங்களுக்கும் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மருத்துவர்கள், செவிலியர்கள், பேராசிரியர்கள், ஆசிரியர்கள், மத போதகர்கள் போதிய அளவில் கிடைக்காமல் பல்வேறு துறைகளும் ட்ரம்பின் விசா கட்டண உயர்வால் பாதிக்கப்படும் சூழல் ஏற்பட்டுள்ளதாக மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே ட்ரம்பின் நடவடிக்கைக்கு தடை விதிப்பதுடன் H1B விசா வழங்குவதில் பழைய நடைமுறையை தொடர உத்தரவிட வேண்டும் என்றும் மனுதாரர்கள் கோரியுள்ளனர்.
உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.